நான் யோசிக்கிறேன், அந்த காரியங்களெல்லாம் என்கிட்ட சொல்லி நீ இப்படி பண்ணு, இப்படி ஜோம் பண்ணுன்னு ஒரு நாள் என்னை சொன்னதில்லை. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை நான் பார்த்து நான் வளர்ந்தேன். அங்கிள் சொன்னாங்க, எப்படி உன்னை ஊழியத்தில் ட்ரெயின் பண்ணாங்கன்னு சொல்லுவா அப்படின்னு சொன்னாங்க. என்னை எந்த ட்ரைனிங்கும் பண்ணலை, அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. அதை நான் பின்பற்ற ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். ஹார்ட் ஒர்க்கர் எங்கள் அம்மா, ஹார்ட் ஒர்க்கர். அவங்களுக்கு எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் காலையில் அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் சமூகத்தில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்தால்தான் எனக்கு பலன், இல்லைன்னா எனக்கு பலன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆண்டவர் சமூகத்தை அப்படி நாடி வாஞ்சிக்கிற ஒரு தாயாக இருந்தாங்க. மதியானம் ஜூம் மீட்டிங், மதியானம் படுக்க மாட்டாங்க, சாப்பிட வருவாங்க. ஒருவேளை நான் வீட்டில் இருந்தால் அந்த ஜூம் மீட்டிங் முடித்த உடனே என்னை பார்க்கறதுக்காக ஓடி வருவாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து என்னோட பேசிட்டு திரும்ப ஆஃபீஸ்க்கு ஓடுவாங்க. திரும்ப ஈவினிங் மீட்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்படி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பாங்க. நானே கேட்பேன், அம்மா எப்படி நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? எப்படி இவ்வளோ மெசேஜஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? எப்படி உங்களுக்கு இவ்வளோ வேத ஞானம்? எப்படி உங்களால் இப்படி ஓட முடியுது அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கே தெரியல, ஆண்டவருடைய கிருபை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவங்க ஓடி ஒரு பெரிய காரியங்களை சாதித்த ஒரு தாயாக இருந்தாங்க.